guys, welcome to Lazy Girl Cooking. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே சீஸ் பிரெட் பாப்கார்ன் எப்படி செய்யலான்ட்டு தான். ஸோ இது ஒரு ஈஸியான ரெசிபி. ஒரு 10 to 15 minutes தான் மேக்ஸிமமே ஆகும் செய்கிறதுக்கு. ஸோ சீஸ் பிரெட் பாப்கார்ன், பட் நம்ம இதை வந்து சீஸே யூஸ் பண்ணாமல் தான் செய்ய போகிறோம். ஸோ இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 4 slices ஆஃப் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் அதோட எட்ஜஸ் எல்லாம் நான் கட் பண்ணிடுறேன், பிகாஸ் நம்மளுக்கு எட்ஜஸ் வேணாம். ஸோ அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அதை நீங்கள் வந்து பவுடர் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது ஃப்ரை பண்ணும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 4 சைட்லேயும் அந்த எட்ஜஸை கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு பேன் ஹீட் ஆனோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் பீசஸை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரெட் பீசஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ ஐடியலி நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வேணும். ஸோ நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் குக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். நான் ஃபஸ்ட்டு பேட்ச் போடும்போது இது கொஞ்சம் கரிஞ்சிருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நான் செகண்ட் பேட்ச் போடும்போது என்ன பண்ணிட்டேன்னா, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆக்குனேன். ஸோ இது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 5-10 minutes தான் மேக்ஸிமமே ஆகும். டக்கு டக்குன்னு நம்ம வந்து இந்த இதை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த இதுக்கு நான் நல்லா ஸ்லோவாக தான் குக் பண்ணேன். நீங்கள் ப்ரெட்டு வந்து 2 சைடும் நல்லா ஈவனாக குக் ஆகியிருக்கணும். நம்ம வந்து நல்லா குக் ஆனால் தான் அந்த க்ரன்ச்சினஸும் கிறிஸ்பினஸும் இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி சாகியாக இருக்கும். ஸோ பொறுமையாக அது 2 சைடும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சைடு எனக்கு ஓரளவுக்கு குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஃப்ளிப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போவே ஓரளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு 2 சைட்லேயுமே. ஸோ இப்போ இது பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். நம்ம அதை பிரேக் பண்ணும்போது ஒரு பிஸ்கெட் பிரேக் ஆனிச்சுன்னா அந்த லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கும்ல, அந்த டெக்ஸ்சர் இருக்கணும். ஸோ இப்போ சாஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து 2 tablespoons ஆஃப் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது வந்துட்டு மைதாவும் மில்க்கும் ஆட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எவ்வளோ மைதா எடுக்கிறீங்களோ அதே ரேஷியோவில் மில்க் ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி 4 tablespoons ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். ஸோ நான் 4 tablespoons ஆஃப் மில்க்கும் ஆட் பண்ணுவேன். ஸோ இது வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், இல்லைனா கரிஞ்சிரும் டக்குன்னு. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ மில்க் ஆட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு மாதிரி நல்ல லம்பாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ உடனே நீங்கள் ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. அண்டு உங்களுக்கு ரொம்ப லம்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இது நல்லா திக்காகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு இருந்தால் போதும். ஸோ கொஞ்சமாக பெப்பர் ஃபார் ஸ்பைசினஸ், கொஞ்சமாக சால்ட். ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் இருக்கிறதுனால நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணேன். பட் இது வந்து ஆப்ஷனல் ஸ்டெப்பு தான், உங்ககிட்ட இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இது நம்மளுக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இப்போ இந்த பிரெட் பாப்கார்ன் மேலே இந்த சீஸ் மிக்ஸ்சரையும் நம்ம போர் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி. மூவிலாம் பார்க்கும்போது இது சாப்பிட்லாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட்டிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.